மரத்தடியிலே படுத்து கிடந்தா என்னவா? சோமுல்ல அப்படியே படுத்துட்டேன். சரி. சாப்பாடு சாப்பிடல. ஆமா. போய் 2 இட்லி வச்சு வாங்கி சாப்பிட போனேன். என்ன எதுக்கு இட்லி? என்ன வீட்டுல அதான் அந்த வாக்காளி அவன் தீ வச்சது ஓடி போனான்ல. அவ சண்டை வந்து சின்னமா எங்க போச்சு? கோவிச்சு போட்டான்ல. பாராப்பா. அந்த அடக்கட்ட சொல்றதுக்கு அவன் வச்சது இதான் பூரம் பிடிக்கும், மலையெல்லாம் பிடிக்கும். அனுமாரி எனக்கு என்னத்த சொல்லி விட்டாரு? அனுமாரி எனக்கு எகனை வைக்கிறான்னு பிடிச்சிடுறேன். பாராப்பா. ஆமா, இந்த வேலையில வாங்கலாம்னு போறேன். சரி. அதான் போய் 2 இட்லி வாங்கி திம்ப முடியும். அது என்னப்பா வீட்டுல பொம்பளை ஆளு போய் அடுத்த ஆளு வச்சாலும் கேட்கலாமா? கேட்கலாமாப்பா? இப்படி வேலை செஞ்சு கேட்டு ஓடுனா அனுமாரி தீ வைக்க ராவுறானு பாரு. நம்ம போற வழியிலே குறுக்க நிக்கணுமா? இந்த எப்படி வாரு என்ன எக்கட நிக்கிறா? என்னப்பா சும்மா நிக்கிறேன். என்ன சும்மா நிக்கிறா? இட்லி வேணும்ல. ஆமா, இட்லி எங்க வேணும்? இட்லி வேணும்ன்ற நான் போய் வாங்கிக்கிறேன். அதனத்துக்கு நீ கேக்குற? வாங்கிக்கிறேன். இட்லி எங்க வருவானுங்க? நான் போய் வாங்கிக்கிறேன். இப்ப ஒன்னிய கேட்டனா? அப்ப இட்லி எதுக்கு கேக்குற? ஒன்னிய கேட்கல பார்த்தா நீ ஓப்பாடுக்கிற வாரங்க. ஊற விட்டு ஓடுற ராவுரியா? நீங்க தான் சண்டை வரீங்க. காசு வச்சு கொடுங்க. நாம அவன் கூட சேர்ந்துருக்கீங்கள, அவன் கூட சேர்ந்த ஒன்னியும் கேட்டு போடுவாடா. ஏப்பா அதெல்லாம் விட ஏன்ட கூட நான் கூட போய் வாங்கி வரப்பா. நீங்களோட சேர்ந்துட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட சேர்ந்த ஒட்டுவாரு வச்சு எல்லாத்துக்கும் எடுத்து விட்டு அவர் வாங்குறது 5 இட்லி. 5 இட்லிக்கு நீங்க 3 பேரும் பங்கு ஓட்டு 4 சேர்த்த 5 ஆள் ஒண்ணு தின்ட்டு போறதா? ஒன்னோட தின்ட்டு போ. நல்ல வேடா விடியா காலம் புடிச்சு கஞ்சிலாம் நான் கிடந்து கொலகார போய் என்ன இதா பாக்க ஆள் இல்ல. நானே சரி வாப்பா அங்கிட்டு போவா. அப்படி என்ன இப்படி படுத்து கிடக்குன்னு ஒண்ணும் காலையில ஒண்ணும் ஜோம் இல்ல. 2 இட்லி வச்சு வாங்கி சாப்பிட்டு வரும்போது வந்தா இந்த குறுக்கு பூனை வரும்போது இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா குறுக்கு வந்துருக்காங்க. அங்கிட்டு நடந்து வந்தா ஒரு வீட்டுல எத்தனை சண்டைகள் இழுத்து விட்டா? ஒரு இட்லி வாங்க போனா அங்கேயும் நீ கேட்டு என்ன? ஆமா, பொம்பளைய வாத்தி அடிச்சு வாட்டுற. அது எங்க சேவரி? நீ என்ன அதுக்கு நீ என்ன அயங்காரு? அதுக்கு ஏப்பா போற கூப்பிட்டோமா? ஊர வண்டியே கூப்பிட்டோமாடா? ஊர வண்டியே அங்க போய் வாங்கி வந்திருக்கான் பாரு. பொம்பளைய அடிக்க மாட்டான். ஆமா, அப்பயே இட்லி ஆகுற. உனக்கு என்ன வாங்கி கொடுக்குற இட்லி 4 இட்லி தின்றதுக்காக வேண்டிய ஒரு வீட்டுல இப்படி சண்டையில் யாரு வீட்டுல ஏதாச்சும் வாங்கி முடிஞ்சு விட்டு வந்துடுறது. சரி, அவங்க சண்டை விடுங்க. இட்லி வாங்கிட்டாங்க. காசு கொடு. காலகாரமுடி பத்தா இட்லி சாப்பிட போனாரு. எதையும் கெடுதல மாதிரி சோளம் வந்தானுக்கு போனேன், தோட்டத்தை மாத்தினேன். எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்காரு. உங்ககிட்ட நடிக்கிறாரு. அதெல்லாம் விட்டுருந்த நீ நடிக்கிறதெல்லாம் எங்க சொல்லாத. காசை பூரா அந்த பைக்குள்ள அந்த 500 ரூபாய் மிதக்குது. நீ நடிக்கிற கறக்கமா இருக்கு. எங்க கிட்ட நடிக்கிற? ஒரு ஆளுக்கு 5 இட்லி வாங்கி நீ நடிக்கிற. நல்லா சொல்றது கேளு. இப்ப கேட்டேன். அந்த ஆள் சவுனி எனக்கு பத்த வச்சுட்டு போயிட்டாரு. அந்த சண்டை ஒரு வாரம் வச்சு கோச்சு போய் நான் இப்படி கடவுளையே இதை வாங்கி தின்ட்டு ஒண்ணு வகுத்து சேரல. குடல் வர புண்ணா இருக்கு. உனக்கு இப்படி பொழப்பு கெடுக்க உனக்கு என்ன லாபம்? அப்புறம் இட்லி வாங்கி ஒரு வீட்டுல சண்டை இழுத்து விடுவா. அவரும் தெரியாதானே சொல்லிருக்காரு. பொம்பளை அடிச்சா ஒரு சண்டையில சண்டையே ஒன்னாலதான் வந்திருக்காங்க. அப்புறம் பொம்பளை அடிச்சா நீ எப்படி சொல்லுவா? உனக்கு ஒரு இட்லி வரலன்னு இருக்காங்க. அவரோட சண்டை நான் ஓம் பக்கம் நீ கெடுத்தது மாதிரி இருக்கிற 4 பேர் கெடுக்க உனக்கு இட்லி வேணும்னா குசல மீட்டர் 1 ரூபாய் கொடுத்து இட்லி சாப்பிட்டு போயிருவீங்களா? இதுக்கு அந்த பொழப்ப கைய வைக்கிற. சும்மா இருக்கும்பா. சும்மா இருக்க வேலையை போன வேலை செய்ய முடியல. என்ன வேலை செய்ய முடியல? இட்லி வாங்கி விட்டு போயிருவான். நீ எப்படி வாங்க முடியல, நடக்க முடியல. பாதம் தான் இருக்குவாரு.
மலையில பாறையில ஊர்ல நீ உருட்டுடா. நான் இட்லி வாங்க போறேன் நீ நான் பேரனை கூட்டு போறேன் உன் வேலையை பாடுறா நீ என்ன நாங்க 3 பேரும் போறோம் இட்லி சாப்பிட போறோம். அது அப்படியே பாதை பார்த்து போ மேல. எல்லாரும் போயிட்டு என்னங்க நீ பாதை பார்த்து அப்படியே அங்கிட்டு போ. ஏய், உனக்கு அஞ்சு வாங்கிக்கிறேன் உனக்கு அஞ்சு வாங்கிக்கிறேன் சொல்றாரு நீ 2 பேரும் போய் சாப்பாடு இட்லி நான் கூட வாங்கிடுறேன் ஒரே மாதிரி என்ன சொல்லிட்டு தெரியுமா என் கூட உன் கூட சேர்ந்தாலும் அந்த ஆளுல எனக்கு சண்டைக்காரன்ற ஆமா மானம் அந்த ஆளோட உனக்கு என்ன பேச்சு நீ சண்டைக்கு வராரு நீ பேச போய் பேசி முடிச்சு போ. எனத்த அது முடியும் இட்லி வயிறு வலிக்குது. இப்படி வீட்டுல வயிறு அடிச்சு வச்சா விட்டு போ, ஒரே அங்க வச்சு சண்டையில வந்து தூக்கி பாருங்க, போவா, போ. நான் வந்து போறதா அப்ப நாங்க 3 நாங்க சும்மா இல்லப்பா நீ சும்மா இருக்கிட்ட ஓ பொண்டாட்டி போயிட்டேங்க போச்சு விட்டல. ஓ பொண்டாட்டி ஓச்சு போனா? அதுக்கு நான் சொல்றேன் போச்சு போவல்ல உனக்கு நீ இட்லி யாராவது வீட்டுக்கு எடுக்கிறியா உனக்கு வந்துரும்ல உனக்கு இட்லி வேறன்னு கத்தியே ஒரு பொண்டாட்டி 3 நாளா ஊற விட்டு ஓடி போச்சு நீ எப்படி இருந்திருக்க எப்படி இருக்கீங்க? வயிறு வச்சா போ அங்க ஏறி போ நாங்க ஒரு இன்னொரு பொண்ணு கட்டிங்க. எனக்கு எதுக்கு நான் அப்படியே உள்ளவே அங்க ஒண்ணு ஓடி போயிடுச்சு கோச்சுக்கிட்டு. அழுந்தாலும் என் பொண்டாட்டி வந்தாச்சா இன்னொரு பொண்ணு கூட கட்டியா. நான் வாங்கினது 7 பொண்டாட்டி நீ வச்சிருக்கிறேன். குள்ள நீர் எனக்கு 78 பொண்டாட்டி கூட கட்டுவேன் ஆமா. அவர் எனக்கு நான் ராம கணக்கா ஒண்ணே போகும்ன்றாரு எனக்கு நீ எதுக்கு சண்டையில தூட்டு இருக்க இல்ல வீட்டுல 500 அப்ப- ரூபாய் கட்டுவேன். அப்ப உன் கணக்காவே எல்லா பேரும் 7 பொண்டாட்டி கட்டணும் முன்னாடி சண்டையில தூட்டுவாரு ஆப்பா கட்டிட்டு அவரே. என்ன கட்டுட்டு? எவ்வளவு மாடா? எத்தனை திண்டி வேலை கட்டிக்கிறேன். பாரு. மாடா புடிச்சு புடிச்சு கட்டிக்கிறேன். சத்து தகுந்து வேலை வாங்க மாட்டேன்ற நீங்க. நினைச்சா ஆமா அவர் மானஸ்தன். என் பேர எப்படி பாத்துக்க எண்ணி வச்சு போச்சு வேணாம் இந்த தொழிலுக்கு விடியா 4 பேரை கெடுத்து வைங்க அது உனக்கும் கெடுக்கிறாங்க இதாரு, உன் கணக்கு நான் கிடையாது என் முண்டாட்டி போக மத்தால தொட மாட்டேன் என் முண்டாட்டி என்னைக்கு வராலும் அன்னைக்கு தான் நானு ஒரே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் பேர் இருக்கா போய் வாங்கிக்க வேடாண்டா வாங்கி வரட்டேன் ஒரு நாளைக்கு நீ வராத ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடுவாரு இட்லி திண்டால் இப்ப வயித்து கோச்சு வலிக்குது. போனது என்ன செய்யற நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவாரு பகல்ல 3 நேரமும் பட்னியா இருக்காரு எல்லாம் 6 ஒன்னாலதான் இதே ஒன்னாலதான். தேவையா ஆப்பா நாங்க 3 வச்சு சாப்பிடுறோம். ஒரு இட்லிக்கு சாப்பிட்டு போங்க. அப்படியா அங்க எங்கேயும் சாப்பிடுவோம். உனக்கு வேணும்டா போய் விழு. மண்டபம் மண்டபமா பந்தி வைக்கிறாங்க அங்க போய் கூட கஞ்சி குடியா இவங்க வீட்டுல சண்டையில் போட்டுருக்க நடக்க முடியல உனக்கு தூக்கி தூக்கி விட்டு போக முடியாது. பொண்டாட்டி ஓடி போச்சுன்னா ஊர் பொண்டாட்டி ஓட விடு நேரத்துக்கு கட்டிக்கிருக்கேன். உன் கணக்கு நான். சொல்லிட்டோம்ல அவர் இல்ல, நீ என்னமா இந்த வெத்தலை ஓட்டு துப்புறாங்க உடனே பொண்டாட்டிய கட்டுன்ற உடனே போன்ற என்ன மாடா புடிச்சுக்கு உனக்கு வந்துடுறேன். பொண்ணு அடையவே நாங்க எத்தனை தெரு வளைஞ்சா அப்படி இருக்கிற என்ன அவருவாக குடும்பம் ஒழுங்கு பழச்சுக்கிருக்காங்க போய் நீ கெடுத்து இருக்கா ஏப்பா, இவன் சாவாசம் வேணாமாப்பா இங்கெல்லாம். இவன் வந்தாலுமே வீட்டுல குழப்பம்தான் எதவாச்சு முடிச்சு விட்டு வந்துடுறேன் அதை கேட்டுக்கு இருக்காங்க அதனால நீ ஓம்போக்குள்ள இப்படியே போ. ஊரு. நாங்க எங்க இப்படியே போறோம். அந்த சின்னமா வக்காலி எலிபே இவன் பேச்ச கேட்டுக்கு இருந்தா பெருச்சாரி எனக்கு மண்டை வச்சுக்கிட்டு இந்த ஆளு வாசலாம் கேட்கணுமா இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கானா இப்படியே பரவி போப்பதாப்பா ஊருக்கு ஏய், நாலு பாவம் ஏய் பை, சின்னாலு. அப்பா வாரப்பா ஒரு பொம்பளை அழுகு இருந்துச்சாப்பான்டா மண்டே. பணமணி சொல்றாங்கப்பா அந்த அவர். என்ன சைட்ல வெடிக்கிற கடுகு இருக்கு ஆ, அந்த கடுகு தெரிச்சு போன பக்கத்துல இருக்க சுடுதுல அந்த அந்த மாதிரி தீய பத்த வச்சுட்டு சுட்டு விட்டு வந்துருது சேத்தமாக. ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி, ஆத்தா. நான் கூட எங்க நிலப்பு மேல என்னமோ அவரு என்னமோ தப்பு பண்ணிருக்காரு நான் வச்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் புறா ஒரு புறா ஆளு புறா என்ன சொல்றேன் உனக்கு ஒரு இட்லி வேணும்டா அன்பா போய் எங்காரியா எனக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுன்னு சொல்லணும் அதுக்காண்டி ஒரு குடும்பத்துல சண்டை இழுத்து விட்டு இப்படி பஞ்சாயத்தா பண்ணிக்கிறது இது நல்லதா வீட்டுக்கு நம்ம இப்படி வாங்கிட்டாங்க. சொன்னாரு வேலைக்கு போ. வீட்டு குடிசை வச்சுட்டு வேலை செய்யாம நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு ஐடியா சொல்றீங்களே எனக்கு தெரிஞ்சால ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல ஒரு வாட்ச்மேனை சேர்த்து விடுறேன் ஆனா 3 நேரம் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் போய் ரெகுலரா அங்க போ. எப்படி காலையில ரெகுலரா பொங்கச்சோறு சாப்பிட்டுக்க மதியானம் ஒரு நேரத்தும் கிடைக்காத அப்ப கூட ஒரு 1.5 ரூபாய் வாங்கி போட்டு சாப்பிட்டு போடு நைட்டு சாப்பாடு ஒரு பொங்க வைப்பாங்க இப்படி கூட ஆனா அங்கேயும் போய் ஒழுக்கமா இருக்க நான் ஒன்னே சேர்த்து விட அங்க போய் மண்டபத்துல சண்டை ஏன் இழுத்து மண்டபத்தை விடுவாங்க. எடுத்துட்டு இவரு போயிடுவா? உள்ளூருக்குள்ள இழுத்துக்கு அப்ப மண்டபத்துல அங்க சண்டை ஆத்தாடி, மண்டபத்தை கெடுத்துட்டு போயிடுவா. அந்த மண்டபம் ஏய், என்னென்ன இவன் போன நான் பொம்பளை ஆளு இருக்கட்டும் உனக்கு உனக்கு வாட்ச்மேன் வேலை சேர்த்து விடுவான் இருக்கிற வீட்டை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை சேர்த்து ஒரு ரூம் ஒதுக்கி கூட சொல்றேன் இப்படி ஒரு குடும்பத்துக்கு எடுக்காத ஒன்னுட்டு கூட வேண்டாம் சேர்த்து இல்லாட்டி என்ன சொல்றது தெரியுமா ஓகே இவன் இருக்கிற ஊரை விட்டு நான் ஓடி போவேன்டான்றாரு விமானம்டா. ஆரோக்கியத்தை நீங்க எடுத்து விட்டுருவோம் அங்க போய் இப்புறம் வேற செக்யூரிட்டிக்கு சேர்க்குவான் போச்சு அப்படி போச்சுப்பா அங்க ஊரோட்டு ஓடினீங்க நான் எதுக்கு வருவேன்? நீ சாக்கு எடுத்து போடா. சாக்கு எடுத்து கட்டியா.
பாறையில போய் ஊத்தி போய், விட்டு ஊரை விட்டு ஓடி சரி போய் நான் என்ன போடா சொல்றேன்? சாக்கு எடுத்து போடா சாக்கா சாக்கு எடுத்துக்கோடா புரியுதா? நான் என்ன சொல்றேன்? நீ போய் இந்த வீட்டுல கூட்டு போய் இட்லி கிட்லி வாங்கி சாப்பிடு சரி இந்தாலும் சரி ம். அங்கிட்டு கொண்டு போய் மண்டபத்துல போய் அங்கிட்டு சேர்த்து விட்டு வந்துடுறேன் சேர்த்து விடு நம்ம உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஆ. இன்னும் நீ வாரவங்க எல்லாம் எம்பிட்டு கெடுக்க போறாரு ஆமா ஆமா அங்கிட்டு கொண்டு போய் கண்ணு தெரியாம ஒரு மண்டபத்துல சேர்த்து அங்கிட்டு விடு. சேர்த்து விடு ஏன்னா இது ஒரு தென்னந்தோப்பு இருக்கு அங்கிட்டு காவலுக்கு விட்டு ஆ, விடு. அங்கிட்டு போட்டு என்னம்மா வா, சொல்லுவா? கிடக்குது. நீ உங்க உங்க வேலையை பாருங்க போங்க. ஆமா. நாங்க போறோம். தேங்காய் எப்படி இப்படி ஆமா. ஏய், தேங்காய் பூரா போமா. பிடிச்சிட்டு கூட போய் இட்லி வாங்கி சாப்பிடு. தாத்தா போய் ஆஜா தாத்தா போய் கூப்பிடாது வேற இருக்காடா, நான் தாத்தா போட்டு குனிஞ்சு தாத்தால திங்கிறதுக்கு ஆகுது ஏன் ஏய், சும்மா கதாசை பண்ணாத. ஆமா பிராமணி நான் சொல்றேன்ல உன் பின்னாடி அவன் 2 பேரும் பேரங்க வந்தாங்க ஆப்பா அவன் அங்க போட்டாங்க உன் பேச்சுவார்த்தை செய்யறதுன்ட்டு ஆமா அங்க போட்டாங்க அங்கிட்டு இருந்தா போயிட்டாங்க ஆமா அப்படி ஏச்சு தின்னா உன்னால தர முடியல என்ன எதா இருந்தாலும் குச்சி முச்சி போட்டு விட்டு சண்டை எடுத்துட்டு வந்துடுற ஆ. வேணாம் இதோட விட்டுரு ஆ. உனக்கு மண்டபத்துல வர ம். வாட்ச்மேன் இல்லாட்டி ஒரு தென்னந்தோப்பு தெரிஞ்ச தென்னந்தோப்பு இருக்கு ம். அவன் காவல போட்டு ஒம்பாவில் அங்க இருந்துக்க சரி ஆடியா போட்டுக்கப்பா அங்கேயே போய் சண்டை எடுத்து விட்டு கடைசியில எனக்கு பொல்லா போறக்கூடாதப்பா ஆ சரி நடா போவான் எனக்கு பொம்பளை அவனும் கொடுக்கான்னு பார்த்தா அதான் 2 பேருமே வாங்க 2 பேர் போறோம் 2 ஆமா 2 பேருமே சேர்த்து விடுறேன் ஆ தோப்பு என்ன தோப்புல போய் ஆ. சொட்டு நீர் பாசனத்துல ஆ, ஓட்டி விட்டு குழாய் திரும்ப மாட்டீங்களா ஓட்டி விட்டு தண்ணி வாச்சிப்பா அப்புறம் தான் வா 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 பாப்பா சரி நட ஆ. போய் சும்மா போய் அங்க போய் மழை கட்டி இருக்கா அவரு வேற குடும்பத்துல ஒண்ணு கூட சண்டை வந்து ஊரோட்டு இந்த பேச்சுல இடத்துக்கு பேசு ஊரை விட்டு ஓடு ஓடுங்க கழுவி விட்டு போச்சு ஓடியா கல்யாணம் முடியாமா அது பார்க்க முடியாது அது கழுவி விட்டு நீங்க சண்டை எடுத்து விட்டு எண்ணெய் இருக்குது எங்க கழுவி பேருந்து ஊரை விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டாங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஆமா அப்படின்னா இப்ப அவர் என்ன சொல்றாரு ஆ. இவனை விட்டு நான் ஊரை விட்டு ஓடிக்கிறேன் அம்மா கடைசியில நான் என்ன சொல்றேன் என்னையத்தான் சொல்றேன் இருக்காரு வா போட்டேன் சரி நான் வந்து உடனே நான் கோலா எந்த சொல்லிக்கிறேன் சோப்பு காவாத்திக்கிறேன் சரி வா போவா சோப்புல காவா என்ன ஆக்க போறாங்கன்னா சரி வா அங்க போகணுங்களா தோப்புக்கு போகணுங்களா வா சோப்பு போகணும் சோப்பு நான் பாப்பா தான் அந்த சரி கிணறுல விழுந்து போகாத நட வா